வந்து மாநில முதல்வர் வந்து அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடக்கும், நானே அதை வந்து தொடங்கி வைப்பேன்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சொல்லுங்கள். அவர் சொல்லியிருக்காரு, இருந்தாலும் அது மக்கள்கிட்ட இருந்து அது நடக்காதது. நிரந்தர தீர்வு வேணுன்றதுக்காகத்தான் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு இடைக்காடுதுன்னு சொல்லி உடனே ரெடி பண்ணி வேகமாக வந்து ஒரே நாளில் 3 இடத்துலையும் விடணும் அப்படின்ற முடிவில் அவர் சொன்னார். இங்கே எல்லோரோட வெறித்தனம் வந்து நல்லபடியாக நடக்கணும், காலங்காலத்துக்கு இது நடக்கணுன்றதுக்காக எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்தாங்க எல்லோரும் நேரத்து இங்கே நாங்கள் போராடிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் அங்கே உள்ளே போய் எல்லாமே அளவு எடுத்து எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்பெல்லாம் ஊண்டி எல்லாம் பண்ணாங்க. கலெக்டர் ஐயா வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும்னு சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டார். அவர் சொல்லிட்டு போனோன்னே எல்லா மக்களும் இங்கே வர எல்லாருமே ரெடி பண்ணி எல்லாம் இங்கே வந்தாங்க. ஆனால் வந்தாலும் எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு எல்லாம் போய் தடுத்துட்டோம், எல்லாமே நிப்பாட்டியாச்சு. இப்போ அங்கே வந்து ஒரு 2000-3000 பேர் இருக்கும், இங்கே பிள்ளைகள் ஒரு 5000 பேர் வரைக்கும் இங்கே இருக்கும். இந்த அலங்காநல்லூருக்குள்ளே வர வழி 7 வழியுமே லாக் பண்ணியாச்சு, எல்லா பக்கம் இருந்தும் லாக் பண்ணியாச்சு. நல்லபடியாக இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது, நல்லபடியாக நிரந்தர தீர்வு பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு நடக்கணும். எல்லார் மனதிலையும் இந்த முனியாண்டி தெய்வம் வந்து பூந்து அனைவருக்கையும் ஒரு உக்குரமாக இருந்து இந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நிரந்தர தீர்வு இருந்தால் தான் அடுத்து பேரப்பேத்திகள் பேரப்பிள்ளைகள் அனைவரும் இந்த மாதிரிலாம் போராடக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாரோட மனதில் இருந்து இது நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் யாரையும் நாங்கள் வந்து குறை சொல்லலை. அவங்களாம் இருந்து இந்த காரியங்கள்லாம் செஞ்சுருக்கணும், அவங்களாம் இருந்து செய்யலை. இன்னமும் அவங்களாம் நல்லபடியாக செய்யணுன்றதுக்காகத்தான் எல்லோரும் இருந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அவங்க இதை நல்லபடியாக இருந்து நடத்தி இது காலங்காலத்துக்கு யாருமே இந்த மாதிரி கேஸெல்லாம் போடக்கூடாதுன்றதுக்காக இந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் பூராமே ஒரே முடிவாக சென்னையிலேருந்து தெரியப்படுத்திட்டாங்க, ஐயா உங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கணும்னு நீங்கள் சந்தோஷப்படாதீங்க, நாங்கள் காலங்காலத்துக்கு நாங்கள் இது பண்ணணுன்றதுக்காக நாங்கள் இந்த ஜல்லிக்கட்டு இதுக்காக நாங்கள் அங்கே போராடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து எந்த ரூபத்துலையும் விட்டுறாங்கன்னு சொல்லி பிள்ளைய நேற்று கரெக்டாக ஒரு 1 to 1.5 நம்மளுக்கு பாஸ் பண்ணி விட்டாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எழுந்து கலந்து ஒரே முடிவான ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடாது, நிரந்தர தீர்வு இல்லாமல் ஜல்லிக்கட்டு வாசலில் யாரும் போய் இது பண்ணக்கூடாதுன்ட்டு போயிட்டா. அவங்களே யாரையும் நம்ம குற்றங்களை சொல்ல வேண்டாம், அவங்கவுங்க பாட்டுக்கு இருக்கட்டும். மற்றவங்கள நுழைய விடுறது நம்ம தானே, கெட்டதுகளை உள்ள நுழைய விடுறது நம்ம தான். அது வந்து அவங்கள வந்து நம்ம இது பண்ண வேண்டியதில்லை, அவங்கவுங்கள பாட்டு ஒதுங்கிடுவாங்க. நம்ம எல்லோரும் தமிழனாக இருந்து எல்லாரும் இருந்து எல்லாம் போராடி இதை ஜெயிக்கணும். இந்த ஒன்று மட்டும் போராடக்கூடாது, எல்லாத்துலேயும் தண்ணியிலேருந்து மீனவர்லேருந்து இலங்கையில் தமிழர்கள்லேருந்து எல்லாத்துலேயும் இந்த மேல் போராடணுன்ற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கும் வந்துருச்சு. அரசாங்கம்லாம் இன்னும் இல்லைன்றதில்ல, இன்னும் எல்லாரும் மக்கள் தமிழ் மக்கள் பூரா எல்லாம் வந்துடுவாங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மணிக்கு இளைஞர்கள்லாம் சேர்ந்து எதையும் சாதிக்கலாம்ன்றதுக்காக இந்த ஒரு இதோடு சேர்ந்து பிள்ளைகளோடு சேர்ந்து நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாருமே 42 கிராமமும் உள்ளே வந்துருச்சு. கரெக்டாக ஒரு 6 to 7க்குள்ளே எல்லாருமே வந்துடுவாங்க. முதல்வர் ஐயா வர இருந்தாலும் இங்கே சபையில் வந்து எல்லாரும் பிள்ளைகளோட உட்காந்துட்டு அவங்க போகிறது தான் அவங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆனால் ஜல்லிக்கட்டு நடக்காத அளவுக்கு நாங்கள் எல்லாமே பாதுகாப்பு பண்ணி வச்சுருக்கோம். இருந்தாலும் நடக்க விட மாட்டோம். முனியாண்டி அருளால் ஆண்டாண்டு காலத்துக்கு நடக்கிற அளவுக்கு தான் அதை சரி பண்ணணுமா தவிர இடைக்கால தடை அது தேவையில்லைன்னு எல்லாருமே இருக்கோம். இன்னமும் சீரும் சிறப்பாக நடக்கணும். மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து நல்லபடியாக இருந்து இன்னும் 10 நாள் ஆனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லபடியாக முடிவு சொல்லி அந்த பீட்டா இந்த இதிலேருந்து அந்த இதை பூரா நீக்கி விட்டு விலங்கு இதிலேருந்து நீக்கி விட்டு இனிமேல் ஆண்டாண்டு காலத்துக்கு ஜல்லிக்கட்டு இங்கே நடக்கணும், அனைத்து கிராமங்களில் நடக்கணும். இதனால் என்னென்ன பாதிப்பு, போன வட்டம் 83 பேர் இறந்தாங்க, இந்த வட்டம் 110 பேர் அலங்காநல்லூரில் இறந்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா தெய்வ குற்றம் தான். எல்லாம் நினைக்கலாம் நோயால் இறந்தாங்க, அப்படி இறந்தாங்க இப்படி இறந்தாங்க. அந்த காலத்தில் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி கால்ரா வந்தது அலங்காநல்லூரில், ஜல்லிக்கட்டு நடக்காதனால கால்ரா வந்து 350 பேர் இறந்துருக்காங்க. அப்போ சரி, அப்போ ரைட்டு, அப்போ சுவாமிகிட்ட உத்தரவு கேட்டு திருப்பி நம்ம ஜல்லிக்கட்டு நல்லபடியாக நடத்திட்டோம். அந்த காலத்தில் தாத்தா அவங்க பண்ணது, அதுலேருந்து இன்ன வரைக்கும் நிப்பாட்டாமல் நடந்தது. இந்த 3 ஆண்டுகளில் எவ்வளோ பாதிப்பு, புயல்லாம் வந்தது காரணமே இந்த குற்றம் தான். இதை நடத்தாததுனால தான் புயல்கள் வந்து அழித்தது. ஒரு இடத்துல ஒரு அழிவு ஆகுதுன்னா தெய்வங்களோட குற்றங்கள் தான். 6 மாதத்துக்கு ஒருக்க சுவாமியை வேண்டி சுவாமி பூஜையெல்லாம் பண்ணுவோம், பண்ணி முடிஞ்சோடனே மழை வரும், பயிர் வகைகள்லாம் விளைப்போம். இப்போ அதெல்லாம் இல்லை, சுற்றி பார்த்தா இதாக இருக்குது. அதனால் தெய்வத்தோட அருளால் எல்லாருமே இருந்து போராடி இளைஞர்களுக்கு பூரா அவங்களுக்குள்ளே இருந்து கிராம மக்களும் இருந்து போராடி இதை நல்லபடியாக வெற்றியாக கொடுக்கணும். அதனால் எல்லா மக்களையும் கேட்டு நாங்கள் கேட்டு தெரிவிப்போம். சார், நீங்கள் கடந்த வந்து 7 நாட்களாக வந்து இங்கே போராட்டத்தில் இருக்கிறீங்க. நேற்று வந்து முதல்வர் வந்து அனுமதியும் கொடுத்துருக்கிறாரு, அவரே வந்து இங்கே வந்து ஜல்லிக்கட்டு நடத்தி வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு மேலே நீங்கள் அரசுகிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்?
7 நாளான்னு சொல்கிறது 7 நாளாக ஒவ்வொரு இடத்துல இருந்தோம். இந்த ஊருக்கு அலங்காநல்லூருக்கு இன்றைக்கி நாங்கள் நைட்டு ஒரு 12 மணிக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும், இங்கே ஒவ்வொருத்தவங்களும் நாங்கள் கூட வந்தால் சரி இளைவட்டவங்க உட்காந்துருப்பாங்கன்னு தெரியும். பின்பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலேருந்து இல்லை வீட்டில் உள்ளவங்க எல்லா பேருமே இங்கே உட்காந்துருக்காங்க. கீழே மழை பெஞ்சு கீழே தண்ணி போய்கிட்டு இருக்கு. அதை தண்ணியும் பொருட்படுத்தாமல் தண்ணியில் உட்காந்துருக்காங்க. மழை பெஞ்சு மழை நினைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதை யாரையும் பொருட்படுத்தலை. அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம், ஜல்லிக்கட்டு எங்களுக்கு நடக்கணும். அது எல்லாரும் சம்மதிச்சு சந்தோஷமாக நடக்கணும், வருஷம் நடக்கணும். இது எங்களுக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு 6 மாதம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நடத்திடுவாங்க, நாளைக்கு திங்கக்கிழமை அவங்க பீட்டா கேஸ் போடுவோன்றாங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு நிரந்தரமாக நடத்தணும். இனிமேல் இந்த ஜல்லிக்கட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லா பேரும் வாங்க, ஜல்லிக்கட்டு எல்லாரும் ஒத்துக்கிட்டு எல்லாரும் சமன்றப்ப அன்னைக்கு நீங்கள் வாங்க. இந்த வாடி வாசல் இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு எல்லா பேரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறணும், எல்லா பேரும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறோன்றக்காண்டி எங்கெங்கேருந்து வந்திருக்காங்க. வந்து பார்க்குறப்ப யாராவது வராங்க. நான் தேனியிலேருந்து வந்திருக்கேன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். அலங்காநல்லூரை பார்க்கன்றக்காண்டி சென்னையிலேருந்து கேரளாவிலேருந்து எல்லா ஊர்லேருந்து இங்கே வந்து நைட் தங்கியிருக்காங்க. யாருன்னே தெரியாது, எந்த வீடுனே தெரியாது. தண்ணி கேட்டால் உடனே கொடுக்குறாங்க. இன்றைக்கி அந்தளவுக்கு ஒற்றுமை நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி ஒற்றுமையாக நீங்கள் இருந்து எல்லா பேரும் சேர்ந்து சந்தோஷமாக பண்ணி வைக்கணும். இன்றைக்கி இங்கே இருக்க ஒவ்வொருத்தவங்களோட முகத்தை பாருங்கள். ஜல்லிக்கட்டுக்கு சம்மதம் கொடுத்தாங்கன்னா இவங்க எல்லாருடைய முகம் இப்படி இருக்குமா? இந்நேரம் எப்படி களை கட்டி ரிப்பன்லாம் கட்டி அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. அங்கே மாடு கட்டுற இடத்த போய் பாருங்கள். மாடு கட்டு வந்தால் 2 பக்கம் கம்பு கட்டி பாதுகாப்பு பணி அப்படி நடத்துவாங்க. ஆனால் 10 மணிக்கும் ஜல்லிக்கட்டுன்றாங்க. இந்த மாதிரி இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயம் கூட நடக்கலை. எல்லா பேரும் இங்கே தான் இருக்காங்க. எல்லா பேரும் சம்மதத்தோட சந்தோஷமாக நடக்கணும். அது எங்கள் விருப்பமோ, ஒட்டுமொத்த இளைஞரோட விருப்பமோ.